குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே கடவுள் தான் நினைச்சு வழிபட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாம நினைக்கிற மாதிரி குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே கடவுள் இல்லைங்க. வேற வேற ரூபத்துல வேற வேற ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. குருங்கிற கடவுள் நமக்கு நவகிரகத்துல ஒருத்தவங்களா இருக்காங்க. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிரகஸ்பதி. குருவை நம்ம வழிபடக்கூடிய நாள் வியாழக்கிழமை. குரு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ம வினைகள்ல நன்மை தீமையை பிரித்து நமக்கு காலம் அறிந்து அதை கொடுப்பாரு. பொதுவாகவே குரு மஞ்சள் நிறத்தை தான் ஆடையா அணிந்திருப்பாரு. குருவை நம்ம மனசார வழிபடுறதுனால குழந்தை பிறப்பு, நமக்கு நடக்கக்கூடிய நல்லது, நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இது எல்லாமே சிறப்பா அமையும். அடுத்தது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கிறவரு எப்பவுமே நமக்கு வெள்ளை நிற ஆடையோட தான் காட்சி அளிப்பாங்க. இவரு சிவரூபம். தட்சிணாமூர்த்தி பிரம்ம ரிஷிகள் நால்வருக்கு ஞானம் போதித்தவங்க. எல்லா சிவன் கோயில்லுமே தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் சரியா கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில என்ன குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் தீர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலயமா நமக்கு சரியான ஞானமும் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவரத்துக்கான தெளிவும் நமக்கு கிடைக்கும். இனிமே உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும், மனக்குழப்பம் தீரணும் அப்படின்னா சிவன் கோயில்ல உள்ள தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க.